ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். அதாவது ஐஇடி இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. த இன்ஸ்டியூஷன் ஆஃப் இன்ஜினியரிங் மற்றும் டெக்னாலஜி, அங்கேருந்து தான் உங்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 2024 இந்த வருஷத்துக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இந்த ஐஇடி இந்தியா ஸ்காலர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஹெட் ஆஃபீஸ் பார்த்தா யூகேயில் இருக்குது. இது வரைக்கும் 8 வருஷமாக தொடர்ந்து இவங்க இந்த ஸ்காலர்ஷிப்கான அவார்டு பார்த்தா ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வின் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வாங்கியிருக்காங்க, அது குறித்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதான் மோஸ்ட் ஆஃப் த கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்த்துடலாம். ஓகே, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எனி ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் மற்றும் ஃபோர்த் இயர் படிக்கிற ஃபுல் டைம் ரெகுலர் யூஜி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இருக்காங்க பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங்கை படித்தவங்க, பிடெக் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஏஐசிடிஇ மற்றும் யூஜிசி அப்ரூவ்டு பண்ணப்பட்ட இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கீங்க, ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அதுவும் ஏஐசிடிஇ மற்றும் யூஜிசி அப்ரூவ்ட் செய்யப்பட்ட இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஆல் ரெகுலர் கிரெடிட் கோர் மஸ்ட் ஹவ் பீன் கிளியர்ட் இன் எ சிங்கிள் அட்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு அரியருமே வைக்காமல் எல்லாத்துலேயுமே நீங்கள் பாஸ் பண்ணிக்கின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னா நீங்கள் படித்த வரைக்கும் எந்த ஒரு அரியருமே வைக்காமல் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கின்றத மென்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூஜி மார்க் பார்த்தா 60% மார்க் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். ஸோ உங்களுக்கு பார்த்தா அதிகபட்ச ஏஜ் லிமிட் கிடையாது, யார் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளிகேஷனே ஓப்பன் டு ஐஇடி மெம்பர் ஆஸ் வெல் அஸ் நான் மெம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனி ஒன் கேன் அப்ளைன்றதை மென்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரைஸ் சம்மரின்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர் வில் பி 5 ரீஜனல் ப்ரெசன்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தா 5 ரீஜனில் இருக்க போது. லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் பெங்களூர், சென்னை, டெல்லி, கொல்கத்தா மற்றும் மும்பை கொடுத்துருக்காங்க. த ஸ்காலர்ஷிப் அவார்டட் ஃபார் த ரீஜனல் ரவுண்ட் வில் பி ஆஸ் ஃபாலோன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இந்த ரீஜனல் பேஸ் பண்ணி பார்த்தா ஒவ்வொரு ரீஜன்லையுமே ரவுண்டு வின் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கு 60,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வித் பார்த்தா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஐஇடிக்கான மெம்பர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரன்னர் அப்புக்கு 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் ஐஇடிக்கான மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக இதில் 5 ரீஜன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரீஜன்லேருந்து பார்த்தா ரவுண்டு வின்னர் எடுப்பாங்க. அதேமாரி ரன்னர் அப் பார்த்தா எடுக்கிறாங்க, அவங்களுக்கான ஒரு அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இந்த ரீஜனல் ரவுண்டில் வின் பண்ணுறவங்க அடுத்த கட்டமாக நேஷ்னல் ஃபைனல்ஸுக்கு போவாங்க. அப்படி அதில் வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 லேக் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரன்னப்புக்கு 1,70,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்குறாங்க. செகண்ட் ரன்னர் அப்புக்கு பார்த்தா 1,50,000 ரூபாய் ஸ்காலர்ஷிப்பாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகிறது கிடையாது. நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதி அதன் மூலமாக நீங்கள் செலக்ட் ஆகினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் மற்றும் எவலுவேஷன்ஸ் இருக்க போது. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக பார்த்தா அப்ளை பண்ணுங்கள். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்டேஜ் 2 ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது ஆல் இண்டியா ஆன்லைன் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ நீங்கள் வீட்டிலேருந்தே உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் எழுதிக்கலாம். இதில் யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறோங்களோ அடுத்த கட்டமாக ரீஜனல் ரவுண்டுக்கு போவீங்க. இந்த ரீஜனல் ரவுண்டில் செலக்ட் ஆகிறாங்க பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான ப்ரைஸஸ் கிடைக்கும்.
ரீஜனல் ரவுண்டில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக நேஷனல் ஃபைனல்ஸுக்கு வந்து போவீங்க. இல்லை செலக்ட் ஆகிறவங்களுக்கு உங்களுக்கான பிக்கெஸ்ட் அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ தெளிவாக என்னமான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காண்டுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்னு இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கான ஒரு சில இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலான்னா ஏப்ரல் 1லேருந்து மே 31 வரைக்கும் நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பார்த்தா ஷார்ட் லிஸ்ட் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு வந்து ஜூன் 21 அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அதேமாரி உங்களுக்கான ஆன்லைன் ஸ்லாட் நீங்கள் எக்ஸாம் எடுத்துக்கான ஸ்லாட்டை நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஜூன் 26, 28க்குள்ளே நீங்கள் வந்து என்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்றத நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி ஆன்லைன் டெஸ்ட் வந்து எப்போ நடக்க போது அதுக்கான ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஜனல் ரவுண்டில் யார் வந்து பார்த்தா ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த நேஷனல் வின்னர் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி தேதி கொடுத்துருக்காங்க. எந்த தேதியில் ஒவ்வொரு ஸ்டெப்ஸாக உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கர் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் போய்ட்டு பார்த்தாவே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை நவுன்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் இருந்தால் லாஸ்ட் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. மொபைல் நம்பர் இம்பார்ட்டன்ட். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் எழுதுவதற்கு மெயில் மூலமாக தான் உங்களுக்கான லிங்க் எல்லாமே வந்து அனுப்புவாங்க. ஸோ மெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தா எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து மென்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே படிக்கிறீங்க அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட் பண்ணதுக்கப்புறம் எந்த காலேஜில் வந்து படிச்சுட்டுருக்கேன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தா கரண்ட்டாக எந்த காலேஜில் படிச்சுட்ருக்கீங்களோ அந்த காலேஜ் நேமை கொடுத்துட்டு எந்த இயர் படிக்கிறீங்க, ஃபஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் சைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் சிட்டி எதுவோ அந்த சிட்டியை நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக வந்து பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி உங்களுக்கு எப்படி தெரியுன்ற மாரி கேட்டிருக்காங்க பாருங்கள். இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இமெயில் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, ட்விட்டர்ன்ற மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி எப்படி தெரியும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. அதேமாரி பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த மெயில் இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து உங்களுக்கான அந்த பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தா லாகின் ஆகிட்டு இந்த மாதிரி தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சிலமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்செப்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ மை அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதுமானது. ஸோ டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து பார்த்தா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க. மதர் நேம் என்ட்ரு பண்ணிட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் சர்வேயில் இருக்க மாரி டேட் ஆஃப் பர்த் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அட்ரஸ் லைன் 1 2 கொடுத்துருக்காங்க. இதில் போயிட்டு டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், பார்க் நேம், ஸோ ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அப்படி கீழே வந்தால் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்கள் லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த ஆப்ஷனில் போய்ட்டு எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் உங்களுக்கான காலேஜுக்கான அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் காலேஜோட ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு சேவ் மற்றும் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு வந்து போகும். நெக்ஸ்ட் வந்து அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் வந்து உங்கள் பிடெக்கில் நீங்கள் எத்தனை செமஸ்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கன்னு கேட்டிருக்காங்க.
நீங்கள் எத்தனை செமஸ்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா பர்சன்டேஜாக சிஜிபிஏன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இது வேணுமோ டிசைட் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செமஸ்டரில் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி படித்ததில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ப்ளீஸ் என்டர் யுவர் ஃபஸ்ட் செமஸ்டர் மார்க்ன்றதை கேட்டிருக்காங்க. இஃப் யூ ஹேவ் நாட் டிக்ளேர் த ரிசல்ட்னா இப்போ நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் இயரில் ஒரு செமஸ்டராச்சும் நீங்கள் வந்து இது பண்ணால் மட்டும்தான் உங்களால் அப்ளை வந்து பண்ண முடியுன்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயரில் ஒரு செமஸ்டராச்சும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேட்டிருக்காங்க பாருங்கள். 12th உங்களுக்கான பர்சன்டேஜ் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 12th பர்சன்டேஜ் மார்க்கை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் லேட்டரல் என்ட்ரியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ மார்க் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா 10th மார்க் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்களோ அதையும் நீங்கள் வந்து கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து ஒரு சில ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா மெம்பர்ஷிப்பில் இந்த ப்ரொஃபஷனல் சொசைட்டி இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் இருக்குன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் ஐஇடியில் வந்து பார்த்தா மெம்பர்ஷிப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர் எஸ்ஸா நோவா அப்படின்றதுல நீங்கள் வந்து கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா அடுத்த பேஜுக்கு வந்து போகும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் கேட்டிருக்க கொஷின்ஸை படித்து பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கலான்றதை எஸ்ஆர் நோ விட்டு சைட் பண்ணால் போதுமானது. எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சப்மிட் வந்து ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட்கான கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து விடுவாங்க. அதுக்கான டேட் எல்லாமே நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. அன்றைக்கி போய்ட்டு உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக எக்ஸாமினேஷன்ஸ் வைப்பாங்க. நீங்கள் என்றைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றதுக்கான ஸ்லாட்டை நீங்களே புக் பண்ணிவிட்டு அன்றைக்கி உங்களுக்கான ஆன்லைன் மூலமாக எக்ஸாம் எழுதிக்கலாம். அதில் செலக்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக ரீஜனல் எக்ஸாம் வைப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நேஷனல் ரவுண்டுக்கு வந்து போவீங்க. அதுலேயும் கன்ஃபர்மேஷன் ஆகிடும். இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ எக்ஸாமில் எந்த அளவுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து இருக்க போகுது. ஸோ விருப்பம் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமாக வந்து நிறைய பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் பற்றி தெரியாமல் இருக்குது. அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியப்படுத்துங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சி செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.